உருளைக்கிழங்கு அறுவடையை கொள்வனவு செய்ய அரசாங்கம் வேலை திட்டம் ஒன்றை நடைமுறைப்படுத்தவில்லை என குற்றம் சுமத்தி வெளிமடை விவசாயிகள் இன்று ஆர்ப்பாட்டம் ஒன்றில் ஈடுபட்டனர். தேர்தல் ஒன்றின் பின்னர் உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்வதற்கான உரிய முறையொன்றே நடைமுறைப்படுத்தப்பட மாட்டாது என அவர்கள் குற்றம் சுமத்துகின்றனர். இம்முறை பெரும்போகத்தின் போது ஊவா மாகாணத்தில் உருளைக்கிழங்கு அறுவடையின் பின்னர் இறக்குமதி செய்யப்பட்ட உருளைக்கிழங்கிற்கான வரி அதிகரிக்கப்பட்டமை மாத்திரமன்றி இறக்குமதிக்கும் அரசாங்கம் தடை விதித்திருந்தது. எனினும் வெளிநாடுகளில் இருந்து பெருந்தொகையான உருளைக்கிழங்கு இறக்குமதி செய்யப்பட்டு களஞ்சியப்படுத்தப்பட்டமையினால் தனியார் வர்த்தகர்கள் 1 கிலோ உள்நாட்டு உருளைக்கிழங்கை 50 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரையான தொகைக்கு கொள்வனவு செய்தனர். இதனால் அரசாங்கத்தினால் நிர்ணயிக்கப்பட்டு 80 ரூபாய் என்ற நிர்ணய விலையின் கீழ் பதுளை மாவட்ட விவசாயிகள் உருளைக்கிழங்கை கொள்வனவு செய்ய ஆரம்பித்தனர். உள்நாட்டு உருளைக்கிழங்கு 1 கிலோகிராமை 80 ரூபாவிற்கு கொள்வனவு செய்ய சதோச நடவடிக்கை எடுத்திருந்த போதிலும் அறுவடை முழுமையாக முடிவடைந்ததன் பின்னர் சதோச அதனை கொள்வனவு செய்யவில்லை. அதனால் இது உருளைக்கிழங்கு விவசாயிகளுக்கு இடையில் தற்போது ஏற்பட்டுள்ள பிரச்சனையாக காணப்படுகின்றது. உடனடியாக எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களை போன்றே நீண்டகால தீர்மானங்களை எடுக்க நீங்கள் எதிர்பார்க்கின்ற திட்டங்கள் என்னவென்பது குறித்து இந்த பாராளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என எதிர்பார்க்கின்றோம். எந்தளவு உருளைக்கிழங்கையும் நாம் கொள்வனவு செய்வோம். தேர்தல் காலப்பகுதியில் எந்த ஒரு கோரிக்கையும் முன்வைக்கின்றமை சிறந்தது. எமக்கு நன்மைகள் காணப்படுகின்றன. மக்கள் விடுதலை முன்னணியின் மதிப்பிற்குரிய உறுப்பினர் இவ்வாறான விடயங்களை முன்வைக்கின்றமையினால் நாங்கள் மக்களுக்கு எவ்வித சிரமங்களுமின்றி அவற்றை கொள்வனவு செய்வதற்கான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் என எம்மால் பிரசாரம் ஒன்றை செய்ய முடியும். நம் இரு தரப்பினரும் இணைந்து இந்த பிரசாரத்தை முன்னெடுப்போம். எனினும் உருளைக்கிழங்குகளை ஊவா தேர்தலின் பின்னர் சதோசாவின் மத்திய நிலையங்களில் கொள்வனவு செய்யப்படாமையினால் உருளைக்கிழங்குகளை விற்பனை செய்து கொள்ள முடியாத நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் வகையிலேயே பதுள நகரில் விவசாயிகள் ஒன்று திரண்டு எதிர்ப்பு நடவடிக்கை ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். தமக்கு வழங்கிய உறுதிமொழிகளை நிறைவேற்றுமாறு வெளிமட, போர்லந்த, போகா கும்புர, அலவத்துக்கொட, கெப்பட்டிபொல உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் ஒன்று திரண்டு இன்று கோரிக்கை விடுத்தனர். இதேவேளை சதோசவினால் கொள்வனவு செய்யப்பட்ட உருளைக்கிழங்குக்கு இதுவரை பணம் செலுத்தப்படவில்லை என்று விவசாயிகள் குற்றம் சுமத்துகின்றனர். இதேவேளை கடந்த சில தினங்களாக விவசாயிகளின் அறுவடைகளை கொள்வனவு செய்வதற்காக குறித்த மத்திய நிலையங்களுக்கு வருகை தராத லோரிகள் அவற்றை கொள்வனவு செய்வதற்காக இன்று அந்த மத்திய நிலையங்களுக்கு வருகை தந்திருந்த காட்சிகள் நமது கேமராக்களில் இவ்வாறு பதிவாகின. கடந்த காலங்களில் அரசாங்கம் தேர்தல் ஒன்றை எதிர்பார்த்து உருளைக்கிழங்குகளை கொள்வனவு செய்யும் திட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது. எனினும் உருளைக்கிழங்குகளில் 10% கூட அறுவடை செய்ய எதிர்பார்க்கவில்லை. தற்போது தேர்தலின் பின்னர் இயற்கையாகவே உருளைக்கிழங்குகள் பலனடைந்துள்ளன. அப்பாவி விவசாயிகளுக்கு இந்த உருளைக்கிழங்குகளை 50 முதல் 60 வரையான விலைக்கே விற்பனை செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளது. அதனால் இதற்கான நடவடிக்கை ஒன்றை எடுக்குமாறு நாம் கேட்டுக்கொள்கின்றோம்.